பக்கம் வந்து 723 எடுத்துட்டிங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 5, 6, 7. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். உம்மிலே பலன் கொள்கிறவர் மனுஷன் எப்படி? உம்மிலே பலன் கொள்கிற தேவனிடத்தில் பலன் கொள்கிற. தேவனிடத்தில் எப்படி நம்ம பலன் கொள்ள முடியும்? தேவனிடத்தில் நம்ம எப்படி பலன் கொள்வது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னது? நமக்கு பலன். அப்போ அவருக்குள்ளே முதல்ல நம்ம எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். புறஜாதி மனுஷனே எல்லா காரியத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணோம்? எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பலன் கொள்கிற மனுஷன். ரெண்டாவது, எப்படி நம்ம தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன வரும்? நமக்குள்ள இருதயத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும்போது தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். முதல்ல துதிக்கிறோம். துதிக்கும் பொழுதே என்ன பண்ண போகிறான்? சாத்தான் என்ன பண்ணுறான்? வெட்டுண்டு ஓடுறான். அப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிற கவலைகள் என்ன பண்ணும்? தானா மாறும். மனுஷர் மூலமாக பிசாசின் மூலமாக நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும்பொழுது தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து நம்ம முதல்ல துதிக்க ஆரம்பிக்கும் போது சாத்தான் என்ன பண்ணுறான்? வெட்டுண்டு ஓடிடுறான். அப்போ நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானத்தும் விடுதலையும் நமக்கு என்ன பண்ணுது? கிடைக்குது. அப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போதே தேவன் என்ன பண்ணுவார்? துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அப்போ வந்துடுவாரா வரமாட்டாரா? தேவன் நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போதே தேவன் என்ன பண்ணுவார்? வந்துடுவார். அந்த ஜபத்தில் நம்ம உட்காந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் போராட்டங்கள் இருக்குமே தவிர தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது தான் யாராவது வருவாங்க, யாராவது போவாங்க. ஆனால் அதில் உட்கார ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம துதிக்க ஆரம்பிச்சினாலே என்ன வந்துடும்? தடையெல்லாம் விலகி போயிடும். துதிக்கும்போதே என்ன பண்ணுவான்? சாத்தான் நம்மளை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ரெண்டாவது, நம்ம ஆராதிக்கணும். ஆராதிக்கும்போது தேவனுடைய இருதயமும் நம்மளுடைய இருதயமும் ஒன்றா கூடணும். ஆராதிக்கிறதுனா வெறும் பாட்டு வாயளவில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாடக்கூடாது. அந்த வரிகளை உணர்ந்து நம்ம பாடும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே கடந்து வரும். அப்போ தேவ மகிமை கடந்து வரும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு வரும். அப்போ நம்ம தேவனுக்குள்ளே பலன் அடைவோம். எப்படி? தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்து இறங்கும்போது நம்ம எப்படி அடைவோம்? பலன் அடைவோம். அப்போ பலன் இல்லாத சோர்ந்து போய் நம்ம வேதனையோட கலக்கத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் அமரணும். நம்ம போய் மூளையில் முடங்கி விடக்கூடாது. அந்த சூழ்நிலையில் தான் நம்ம மெயினாக என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது என்ன கிடைக்கும்? முதல்ல துதிக்கும் போதே சத்துரு நம்மளை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ரெண்டாவது, தேவனை ஆராதிக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? அவருடைய பலத்த கரம் நம்ம மேலே இறங்கும். அவருடைய ப்ரெசன்ஸ் இறங்கும். அவருடைய அபிஷேகம் இறங்கும். அவருடைய வல்லமை இறங்கும். அப்போ நமக்குரிய பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தந்துடுவார். தருவாரா தரமாட்டாரா? தருவார். அப்போ உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன். எப்படி தேவனுக்குள்ளே நம்ம பலன் கொள்ள முடியும்? நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பலத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறது அவருக்குள்ளே நம்ம மகிழ்ந்து இருக்கும்போது தான் தேவனுடைய பலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான். ஒன்று, தேவ பலத்தில் வாழறவங்க பாக்கியவான். ரெண்டாவது, இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். செவ்வைன்னா என்னதுங்க? சரியான வழி. செவ்வைன்னா என்னது? சரியான வழி. நம்ம சரியான வழி தேவன் எப்படி நம்மளை வாழ சொல்கிறாரோ, எப்படி நம்மளை வழி நடத்த விரும்புகிறாரோ அந்த வழியில் நடக்கிறது தான் என்னது? செவ்வையான வழி. அப்போ அந்த வழியில்
நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படி நடக்கிற மனுஷனும் யார் தான்? பாக்கியவான். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறவங்களும் பாக்கியவான். தேவனுடைய வழியில் நடக்கிறவங்களும் யார் தான்? பாக்கியவான். அடுத்தது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு, எவ்வளோதான் கஷ்டம், வேதனை, அழுகை, துன்பம் எல்லாம் வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் உக்காந்து தேவனுடைய பாதத்தில் நம்ம துதிக்கும்பொழுது, நம்ம ஆராதிக்கும்பொழுது, விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கும்போது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? அவரிடத்துல போய் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிற அழுகையை மாற்றி தேவன் எப்படி நம்மளை நடத்துவார்? நாம்ளே அதை உருவாக்கிக்குவோம். எப்படி? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அப்போ என்னதான் அழுகை, என்னதான் கஷ்டம், என்னதான் வேதனை, என்னதான் துன்பம் வந்தாலும் அந்த அழுகையை எப்படி நீரூற்றா மாற்றுவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்குன்னா அழுது அழுது நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணே வீங்கி போய் நம்ம வேதனைப்பட்டு நம்ம மனசும் கவலைப்பட்டு அழுது அழுது சில காரியங்களை என்ன பண்ணுவோம்? சில காரியங்களுக்காக அழுவோம். நடக்காத ஒரு காரியம் திடீர்னு நடந்து போச்சுன்னா அது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுகை வரும். ஆனால் தேவனுக்குள்ள பலன் கொள்கிற மக்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கூட நீரூற்றா மாற்றிக்கொள்வாங்களாம். நீரூற்றுனா என்னது? தண்ணியே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு நீரூற்று வந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடமும் ஆசீர்வதிக்கப்படும், அங்கே இருக்கிற மக்களும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நீரூற்று வந்தால் எப்படி இருக்கும்? தண்ணி இல்லாத இடத்துல ஒரு தண்ணி. ஆகார் என்ன பண்ணுறா? தன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறா. தண்ணி இல்லாமல் அந்த குழந்தை சாக போகுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்த குழந்தை சாக போகுது. அந்த குழந்தை சாகிறத பார்க்காம என்ன பண்ணுறா? அந்த குழந்தைய எட்ட விட்டுட்டு ஓடி போய் எட்ட நின்று அழுகுறான். அப்போ அந்த குழந்தையோடைய அழுக்குறலை கேட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? தண்ணி இருக்கிற இடத்த ஆகாருக்கு கண்களை திறந்து என்ன பண்ணுறாரு? காட்டுறார். அப்போ அந்த குழந்தைக்கு அவள் கொடுத்து என்ன பண்ணுறா? அந்த குழந்தைய உயிரோடு கூட்டிகிட்டு போகிறான். உன்னை நான் ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு நீரூற்று. அந்த தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. நம்ம எவ்வளோ தான் அழுதாலும் அழுத தண்ணியை பிடிச்சா நம்ம குடிக்க முடியும்? இல்லை. குடிக்கிறதுக்குன்னு தண்ணி ஆண்டவர் வச்சுருக்கிறார். அந்த நீரூற்று நமக்கு அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக மாற்றிக்கிறதுக்கால நம்மளால் முடியும். யாரால் முடியும்? தேவனுடைய பிள்ளைகளால் முடியும். ஏன்னா தேவனுக்குள்ளே இருக்கிற பலத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அதனால அது மட்டும் இல்லை, நம்ம தேவனுடைய செவ்வையான வழியில் நம்ம நடக்கிறோம். அப்படி நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் அழுகை, பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் அதை நீரூற்றா நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். தேவன் வந்து தான் நமக்கு அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா மாற்ற முடியுமா? இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற பலன், நமக்குள்ளே தேவன் தந்த ஜீவன், நமக்குள்ளே தேவன் தந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் வைத்து நம்ம அழுகிற பிரச்சனை, நம்ம குடிமூழ்கி போகிற ஒரு அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கா? கஷ்டப்பட்டு வேதனைப்படுற நேரத்தில் நம்ம அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அடுத்தது, மழையும் குளங்களை நிரப்பும். மழைன்னா என்னது? ஆவியானவர். அதான் மழைன்னா ஆவியானவர், ஆசீர்வாதம். அந்த மழை என்ன பண்ணும்? குளங்களை நிரப்பும். நீரூற்று, மழை இதெல்லாம் என்னது? ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆசீர்வாதத்தில் குறைப்பட்டு நம்ம வேதனைப்படுறோமா, கஷ்டப்படுறோமா, அந்த ஆசீர்வாதத்தை தேவனால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படியா? பலத்தின் மேல் பலன் அடைவாங்க. எப்படி? ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியில் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பலத்தை கொடுப்பார். பலவீனத்தில் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? பூரண பலத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பலத்தை ஆண்டவர் தருவார். அதை பலத்தின் மேலே பலன் அடைவாங்க. தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்போ ஒரு பலத்தின் மேலே ஒருத்தவங்க பலன் அடையணும். இன்றைக்கி இருக்கிற பலன் போதும், இப்போ இருக்கிற பலன் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பலத்தினால் நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பலத்தில் நிரப்பப்படணும்னா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். முதல்ல நமக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளை துதிக்கும் போதே ஆண்டவர் தூக்கி போட்டுருவார். ரெண்டாவது,
ஆராதிக்கும் போது அவர் வந்து நம்மளோடு கூட வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆராதிக்கும் போது என்ன பண்ணுவார்? நம்மளோடு கூட இருக்க ஆரம்பிச்சிருவார். மூணாவதாக ஜெபிக்கும்பொழுது நமக்கு என்னது அந்த காரியத்திலேருந்து தேவன் விடுதலையை தருவார். அப்போ பலத்தின் மேலே பலன் எப்படி அடைய முடியும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது தான் பலத்தின் மேலே பலனை அடைந்து கொள்ள முடியும். அப்போ இதில் என்ன போடப்பட்டிருக்கு? உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கிட்ட பலன் கொள்கிற மனுஷன் எப்படி? இருதயத்தில் செம்மையான வழியில் நடக்கிற மனுஷன் என்னது? பாக்கியவான். அழுகையின் பள்ளத்தாக்க அவங்களால என்ன பண்ண முடியும்? களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். அவர்கள் பலத்தின் மேலே பலனை அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க? தேவ சீயோன்னா சபை, தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, துன்பமாக இருக்குது, ஒரே அழுகையாக இருக்குது, வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூளையில் முடங்குறவங்க கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பலத்தின் மேல் பலனடைந்து வந்து தேவ சந்நிதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க? காணப்படுவார்கள். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக நம்ம மாற்றணும். நம்மளால் முடியுமா? முடியாதா? தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிற நம்ம எப்படி நீரூற்ற அதை என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். அண்ணாள் கூட பாருங்களேன், தேவ சமூகத்தில் போய் அழுகுறாளா இல்லையா? குழந்தை இல்லைன்னு அழுகுறான். அவன் என்ன பண்ணிட்டான்? அழுதுட்டு வந்துட்ட பிறகு என்ன பண்ணல? திரும்ப அழவே இல்லை. என்ன பண்ணான்? அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா அவன் என்ன பண்ணிட்டா? மாற்றிக்கொண்டாலா இல்லையா? தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்பொழுது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றா மாற்றிக்கொள்கிறான். அதுலேருந்து அவள் சந்தோஷ முகமாக காணப்பட்டா, அழுவலை. அப்போ தேவன் அவள் என்ன பண்ணார்? அந்த விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்ணார்? ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? அவள் என்ன கேட்டா? குழந்தைய கேட்டா. நீ ஒரு குழந்தைய கொடுத்தா நான் உங்களுக்கே அதை என்ன பண்ணுறேன்? கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அவளுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றா அவன் என்ன பண்ணுறா? மாற்றிக்கொள்கிறா. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஏதோ பிரச்சனை, நமக்கு போராட்டம், வியாதி, கண்ணீர், வறுமை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது, வருதுன்னா அந்த ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கேட்ட வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் அப்பா நாங்கள் அப்பா மகிழ்ந்திருப்பதே எங்களுக்கு பலனப்பா. உமக்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்திருக்கணும். உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய பலத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு பாக்கியவான்களாக இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த விண்ணப்பத்தின்படி இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.